கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ப்ரையர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அன்பின் வார்த்தைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நம்ம எதை செய்ய வேண்டும், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும். நம்ம குடும்பத்தை கவனிக்கிறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், நல்லா படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இதன் மத்தியில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லித் தருகிறது. 1 தீமோத்தேயு 6:12 பாருங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த உலக விஷயத்தெல்லாம் விட்டு ஓடு. 11 அழகாக சொல்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. எதை பற்றி? பண ஆசையை விட்டு ஓடு, உலக இன்பங்களை விட்டு ஓடு, பாவங்களை விட்டு ஓடு. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும், அதாவது இந்த மாதிரி உள்ள குணங்களை அடையும்படி நாடு. ஆண்டவராகிய இயேசு உனக்குள்ளே வந்த உடனே நீதி தானாக வரல, தேவபக்தி தானாக வராது, விசுவாசம் தானாக வராது, அன்பு தானாக வராது. இதெல்லாம் நீ அடையும்படி நாடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உன் ஆவி உயிரடைஞ்சி ஒரு பாலகனாக இருக்குது. மறுபடி பிறந்தா ஆவியில் பிறக்கப்பட்ட நீங்கள் ஒரு பேபியாக இருக்கிறீங்க. அந்த உள்ளான மனுஷன் ஒரு குழந்தையாக இருக்குது. அவனுக்கு ஏற்ற பால் கொடுக்கணும். குறிப்பிட்ட நாட்கள் பால் தான் கொடுக்கணும். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கடின உணவு கொடுக்கணும். நல்லா வளர்ந்த பிறகு நல்ல கடின உணவுகளை கொடுக்கணும். அப்போ நீங்கள் பிறக்கும் பொழுது, இப்போ நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், காலேஜ், டிகிரி, இப்படி PhD இப்படிலாம் பண்ணி ஹை லெவலில் இன்றைக்கி உலகத்தில் வளரும் பொழுது எப்படி வளருகிறார்களோ அதே போலவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் வளர வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் உடனே அன்பு வராது. நீங்கள் யோசிப்பீங்க, நான் கிறிஸ்தவன் தான், எனக்குள்ளே ஏன் அன்பு இல்லை? நான் கிறிஸ்தவன் தான், எனக்குள்ளே ஏன் விசுவாசம் இல்லை? எனக்குள்ளே ஏன் பரிசுத்தம் இல்லை? எனக்குள்ளே ஏன் கோபம் வருது? எனக்குள்ளே ஏன் சண்டை போடுற வார்த்தை, கேட்ட வார்த்தைகள் வருகிறது? ஏன் இப்படி வருதுன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ரசிக்கவே படலைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆகும் பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆனால் உங்கள் சிந்தனை இன்னும் புதிய சிருஷ்டியாக மாறவில்லை. உங்கள் சிந்தனை இன்னும் பழைய சிந்தனை தான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபா கடன் இருக்குது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலை. இப்போது ஒரு 5 கோடி ரூபா கடனில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாடுகளில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த நாளே நீங்கள் பேங்குக்கு போகிறீங்க. போயிட்டு சொல்கிறீங்க, ஐயா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அதனால் என் வியாதி மாறிட்டு எல்லாமே மாறிட்டு, அப்போ என் கடனும் மாறி இருக்கும். 5 கோடி ரூபா யாராவது கட்டிட்டாங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஐயா யாருமே கட்டலையா, அது நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல தான் தேவஜனமே, நமக்கு கோபம் சுபாவம், எரிச்சல் சுபாவம், கெட்ட வார்த்தை எல்லாம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அது தானாக ஒன்றும் மாறாது. நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? வேத வசனத்தை கொண்டு அதை உங்கள் இருதயத்துக்கு உணவாக கொடுத்து உங்கள் உள்ளான மனுஷன் அதில் பலப்பட்டு உங்கள் மாம்சத்தை ஜெயிக்கக்கூடியவனாக அவன் வளர ஆரம்பிப்பான். அப்படி வளரும் பொழுது தான் நீங்கள் ஆவியில் ஜெயித்து மாம்சத்தை ஜெயிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார் 12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. யூ வாண்ட் டு ஃபைட் ஃபார் ஃபெய்த். உன் விசுவாசத்தை, தேவ ஜனங்களே, உங்கள் விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு, இயேசுவின் மேலே உள்ள நம்பிக்கையை அழிக்கிறதுக்கு தான் எல்லா போராட்டம் வருது. எப்படியாவது இயேசு வேண்டான்னு நீங்கள் குயிட் பண்ணணும், விடணும். போதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, போதும் இந்த உபத்திரம், இயேசுவை பின்பற்றி என்ன நடந்துச்சு? இதுக்கு தான் பிசாசு வெயிட்டிங்கில் இருக்கான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்ன தான் வரட்டுமே, பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ மரணமோ எது தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கும் என்று சவால் எடுத்தார். அந்த பவுல் சொல்கிறாரு தன்னுடைய சீசனுக்கு, தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, மகனே நீ என்ன செய், நீ ஒரு நல்ல மனுஷன், நீ இன்னும் போராடு, நீ இன்னும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், பணத்தை பற்றி கொள்ளாத, ஆள்பலத்தை பற்றி கொள்ளாத, ப்ரிஸ்டேஜ், ஃபேம்ஸ், உயரங்கள், சிகரங்கள், மேன்மைகள், பெருமைகள், பெயர்கள், இதெல்லாம் பற்றி கொள்ளாத. இதெல்லாம் தானாக வரும். நீ பற்றி கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று உண்டு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடிட்டு நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.
அதற்காக நீ அழைக்கப்பட்ட. இன்றைக்கி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? தேவ ஜனங்களே, உங்களுக்கு ஒரு ஊழியமும் இல்லாட்டியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாரும் உங்களுக்கு ஊழியம் தராட்டியும் கவலைப்படாதீங்க. ஊழியத்தை தரப்போகிறது எந்த மனுஷனும் கிடையாது. கர்த்தர் ஊழியத்தை தருகிறவர். சின்ன சின்ன ஊழியங்களை தருவார். உங்கள் தாழ்மையை பார்ப்பார். முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் தூத்து போடுறது ஒரு ஊழியம். நீங்கள் உங்கள் வீட்டுக்காக செய்கிறீங்களோ இல்லையா, அது கர்த்தருக்காக செய்கிறீங்க. ஒரு பாத்திரம் விளக்குறீங்க, அது ஒரு ஊழியம். கர்த்தர் உங்களை அப்படி தான் வணைய வைப்பார். அருமையான தேவ மனுஷி சொன்னாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இருக்கும் பொழுது சிலுவை சுமக்கிறதற்கும் பல பாடுகளை சகிக்கிறதற்கும் உள்ள பயிற்சியை எங்கே எடுத்தார் தெரியுமா? தச்சனாக வாழ்ந்து, கார்பெண்டராக வாழ்ந்து, ஒரு ஆசாரியாய் வாழ்ந்து, அந்த மரத்தை செதுக்கி வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த வேலையிலேயே அவருடைய எதிர்காலத்துக்குள்ள பயிற்சியை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறாங்க. அது எவ்வளோ நிதர்சனமான உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் எப்படி இருந்தார்? தச்சனாக தான் இருந்தார். நீங்கள் இதற்காக பல ஊரில் போய் அவர் ஒன்றும் ட்ரைனிங் எடுக்கலை. நீங்களும் போய் பல ஊரில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு அவசியம் கிடைக்காது. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஒரு விவசாயியாக இருக்கிறீங்களா, மாடு மேய்க்கிறீங்களா, ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு போலீஸாக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு வக்கீலாக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு டாக்டராக இருக்கிறீங்களா, நீங்கள் யாரானாலும் இருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்களா, நீங்கள் இருக்கிற இடத்துலையே யூ வில் ஹாவ் சேலஞ்சஸ், யூ வில் ஹாவ் ஃபைட். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உங்களுக்கு அங்கே சேலஞ்ச் இருக்கும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்வாதாரத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஊழியம் செய்கிறது, நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறது தான் முதல் ஊழியம். எந்த பாஸ்டர் எனக்கு ஊழியம் தரலை, எந்த ஒரு பாஸ்டர் அம்மா எனக்கு ஊழியம் தரலை, எந்த சுவிசேஷங்கள் என்னை கூப்பிடலை, யாரும் என்னை இணைக்கலை, யாரும் என்னை தேடலை. தேவ ஜனங்களே, யாரும் நம்மளை தேட வேண்டாம். கர்த்தர் நம்மளை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களை தேடுகிறவரை நீங்கள் கண்டடையுங்கள். யாரும் என்ன தேடலைன்னு போக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் 99 நாள் இருக்கிறத காட்டிலும் உங்களுக்காக 100 நாளும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். வருஷத்தில் 365 நாள் இருக்குதுன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக எந்த பாஸ்டரும் என்னை பார்க்க வரலை, எந்த பாஸ்டர் அம்மா என்னை பார்க்க வரலை, யாரும் என்னை தேடலை, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கல்லர்கள் என்று சொல்லி கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறத காட்டிலும் 365 நாளும் உங்களை தேடாமல் இருக்கிற உலகத்தில் 365 நாளும் உங்களையே தேடி கொண்டிருக்கிற கர்த்தரை நீங்கள் தேடினீர்களா? அவருடைய வசனத்தை வாசித்தீர்களா? யோசித்து பாருங்கள். நம்ம உயர்வை நம்ம தான் தடுத்து கொண்டிருக்கிறோம். ஊழியம் என்பது எந்த மனுஷனும் தருகிறது கிடையாது, அது கர்த்தர் தருகிறது. ஊழியம் ஸ்டேஜில் போய் நின்று ஆரம்பிக்கிறது கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாக எடுத்து வைக்க வேண்டும். உங்கள் உடை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சு கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். உங்கள் ரூமை நீட்டாக்குறது கர்த்தருக்கு பிரியமான விஷயம், அதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பிரியமான விஷயம், அதை செய்ய வேண்டும். அதுதான் ஊழியம், அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாவிட்டால் எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. முதல்ல ஊழியம் ஆரம்பிக்கிறது நீங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த சேர், நீங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த அறை, அது எந்த இடமா இருக்கலாம், அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அங்கே கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எந்த மனுஷனை உயர்த்தலைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் ஒருத்தனை உங்களுக்கு அனுப்பலனா யாரும் வரமாட்டாங்க. கர்த்தர் எலியாவுக்கு காகத்தை அனுப்பினார், அதனால தான் காகம் வந்துச்சு. காகம் என்ன அவ்வளோ நல்ல காகமா? எலியா பசியாக இருக்கிறாரு, நான் போய் உதவி செய்யட்டுன்னு சொல்லிட்டு அந்த காகம்லாம் அவ்வளோ இறக்கம் உள்ள காகமா? அப்படின்னா தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் தினமும் இறைச்சியும் சிக்கனும் மட்டனும் அது கொண்டு தந்திருக்குமே. அப்போ காகம் இறக்கம் உள்ளது கிடையாது. காகமே பெரிய திருடன், எங்கே கிடைக்குது தூக்கிட்டு போகணுன்னு இருப்பான். அப்படிப்பட்ட திருடனை கர்த்தர் வீட்டுக்கு அனுப்பி விட்டார், காகத்தை எலியாவுக்கு அனுப்பி விட்டார். அப்போது இன்றைக்கி கர்த்தர் தான் நமக்கு அனுப்பணும். கர்த்தர் அனுப்பலைன்னா யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் விழுந்துருங்க, கர்த்தர் சமூகத்தில் போராடுங்க. நிறைய நாள் அற்புதம் நடக்காத மாதிரி இருக்கும், உங்கள் கண்ணீரின் துருத்தி நிறையும். கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு பதில் தருவார். தேவச்சனமே, இதை தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடுங்க, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுங்க, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளுங்க. இந்த உலகம் பாருங்கள், அந்தஸ்து, ஜாதி பெருமை, மதப்பெருமை, குலப்பெருமைன்னு அதை பற்றி கொண்டு இருக்கிறாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக ஜாதி பெருமையிலே மறித்தவங்க இருக்கிறாங்க, ஜாதி பெருமையில் சண்டை வச்சவங்க இருக்கிறாங்க, அடுத்தவனை கொண்டவங்க இருக்கிறாங்க. இதை பற்றி கொண்டார்கள், படிப்பை பற்றி கொண்டார்கள், பணத்தை பற்றி கொண்டார்கள், பெருமையை பற்றி கொண்டார்கள், குலப்பெருமையை பற்றி கொண்டார்கள்.
பணப்பெருமையை பற்றி கொண்டார்கள், ஆண்டவரையோ விட்டு விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலகத்தான போல மாறிராத தெய்வ ஜனமே என்று சொல்லுகிறார். ஒரு அஞ்ஞானியை போல வாழ்ந்திராதீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எதை செய்ய வேண்டாம், எதை செய்ய வேண்டும் என்று எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் பிரோஜனம் உள்ளதாய் மாற, நித்திய ஜீவனில் அது பங்கு பெறுகிற நினைவு புத்தகத்தில் எழுதப்படுகிற விஷயங்களாய் மாற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு பேசினீரப்பா. எதை செய்யக்கூடாது என்று இடைப்பட்டீரப்பா. கோடான கோடி நன்றி. இந்த வாரத்தில் வீக்கெண்டில் கொண்டு வந்திருக்கிறீங்க. இனி உள்ள நாட்கள் நாங்கள் சபைக்கு செல்ல, உபாச நாட்களை ஆசரிக்க, திருவிருந்துகள் பங்கெடுக்க, கர்த்தரோடு பேச, சபை கூடுதலை விட்டுவிடாமல் ஊழியர்களுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள, நாங்கள் உண்மையாகவே ஒரு சபையில் ஒரு அங்கத்தினராக மாற, ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஆராதனைகளில் பங்கு பெற்று ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தெய்வ ஜனங்களை, இரவு நேரத்தில் நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்துருங்க. வீடியோ எந்த சேனலில் போடுறோன்னு உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.